தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான அட்டவணையை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. இதுவரை மண்டபம் வரையே சென்ற ரயில்கள் இனி ராமேஸ்வரம் வரை செல்லும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராம நவமியான இன்று பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். ஏற்கனவே சென்னை ராமேஸ்வரம் இடையே 2 தினசரி ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் ராமேஸ்வரம் முதல் தாம்பரம் வரையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்குவதற்கு இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்ட நிலையில் புதிய ரயில் சேவைக்கான நேர அட்டவணையை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. தாம்பரம் முதல் ராமேஸ்வரம் வரை தினமும் 2 ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று பிற்பகல் 3:35 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு அதிகாலை 3:10 மணி அளவில் தாம்பரம் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக இந்த ரயில் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தினமும் மாலை 6:05 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் மற்றொரு ரயில் அதிகாலை 5:45 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் மார்க்கமாக செல்லும். 18 பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரை பிரதமர் சூட்டுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. முன்பதிவு ஏப்ரல் 4ஆம் தேதி காலை 8 மணி முதல் தொடங்கியது. ஏற்கனவே சேது எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை எழும்பூர் தொடங்கி விழுப்புரம், திருச்சி, புதுக்கோட்டை வழியாக ராமேஸ்வரத்தை அடையும் நிலையில் புதிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் வழித்தடமான டெல்டா மாவட்டங்கள் வழியே ராமேஸ்வரத்தை அடைய உள்ளது. இவ்வளவு நாட்கள் பாம்பன் பாலத்தின் உறுதித்தன்மை குறித்த ஐயத்தால் மண்டபம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வந்த ரயில்கள் இனி ராமேஸ்வரம் வரை செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.